மன்ன எம்பிரான் வருக என் எனை மானும் நான்முகத்தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என் எனை முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் அப்படின்னு சதகத்தில் பாடியிருக்கார் மாணிக்க வாசகர். இப்போ நம்ம திருவாசகத்தை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இதில் நம்ம இப்போ திரு அண்டப்பகுதி, அதாவது 3வது பகுதியில் இருக்கோம். கீர்த்தி திரு அவளை முடிச்சுட்டு இப்போ திரு அண்டப்பகுதியை பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு வார்த்தை பார்த்தோம் போன ஆடியோவில். காலினும் ஊக்கங் கண்டோன் இழறிகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போது அப்படிப்பட்ட ஈசா, நீ சூரியன்கிட்ட ஒளியை உண்டு பண்ணியிருக்க, அழகு நிறைந்த சந்திரன்கிட்ட குளிர்ச்சி ஊட்டியிருக்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்த வார்த்தை பார்க்கலாம். நீரிலின் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணிற்றின்மை வைத்தோன் என்றன் எனை பல கோடி எனை பல பிரிவு மனைத்தனை தவ்வியின் அடைத்தோன் அக்தான்று அப்படிங்கிறார். அப்போது ஒரு நீர் குளிர்ச்சியாக இருக்குது, குளிர்ச்சி பொருந்தின நீரில் ஈசா நீ இனிய சுவையை வச்சுருக்க, பூமியில் வலிமையை நீ கொடுத்துருக்க, இப்படியெல்லாம் உன் மகிமையை வேண்டியவாறு விளக்கின்றே போகலாம். நீ இதை கொடுத்துருக்க, அதை கொடுத்துருக்க, இப்படி வாழ வச்சுருக்கேன்னு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு வியாக்கியானத்துக்கு ஒரு முடிவு கிடையாது. அப்போ கோடிக்கணக்கில் அவைகள் விரிஞ்சு இருக்கு, அவை யாவும் நீ அவைகளுக்குரிய இடங்களில் வச்சுருக்க. அதுக்கு மேலேயும் மகிமை என்னன்னு சொல்கிறது அப்படின்றத சுவாமி அழகாக வச்சிருக்கிற ஒரு விதத்தை இங்கே திருவாசகத்தில் சொல்லிட்டு வர்றார். அப்போ ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் இது பற்றின விளக்கங்கள் வருது. அதாவது ஈசனே உலகனைத்தும் ஆகியிருக்கார். அந்தந்த வஸ்துவில் இருக்கிற சிறப்பு உண்மையில் ஈசனுடைய மகிமை தான். நீரில் சுவையை சான்றாக வச்சுக்கலாம். நம்ம சுவைக்கிறதெல்லாம் பரமாத்மாவுடைய பேரியல்பு தான். அவனுக்கு புறம்பாக எதையுமே நம்ம பார்க்கல, அனைத்தையும் அவன் ஸ்வரூபமாக பார்க்கறது நல்ல ஆத்ம சாதனமாக இருதுன்னுட்டு கீதையும் நமக்கு எடுத்துரைக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அடுத்த வார்த்தை முன்னோன் காண்க முழுதோன் காண்கங்கிறார். அப்போ அனைத்தையும் ஆதி மூலமாக இருக்கிற பூர்ணனாக இருக்கிறவன் அவன்தான், ஸ்வானுபூதிக்கு உரியவன் அவன்தான். அப்படிப்பட்டவனை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறார். தன்னேர் இல்லோன் ராணே காண்க. அப்போ அவன் பூரண பொருள், அதனால் அவனுக்கு ஒப்பானவன் வேறு யாரை நீ பார்க்க போகிற? அவன் தான் பூரணம், வேறு யாருமே பூரணம் இல்லைங்கும் போது அவனுக்கு ஒப்பானவன் யாரை காட்டுறது? நம்மளால் காட்ட முடியாது இல்லையா? அதைத்தான் இந்த வார்த்தை சொல்கிறது. ஏன தொலையின் ரணிந்தோன் காண்க. அப்போது கட்டுப்பாடின்றி அந்த சுவாமி அந்த காட்டுப்பன்றியின் முதிர்ந்த தந்தத்தை அணிஞ்சின்னு இருக்கவாரா இருக்க. அப்படிப்பட்ட அவனுடைய அழகை நீ பார்த்துக்கோங்கிறார். காண புலியுரி அரையோன் காண்க. அப்போ வனத்தில் வசிக்கிற புலியின் தோலை அணிஞ்சுள்ள அறையை உடையவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னுட்டு சுவாமி புலித்தோல் அணிஞ்சிருக்கவர் அப்படின்றது அவருடைய, நம்ம சிவசகஸ்ரநாமத்திலே பார்த்தோம்னா 1000 திருநாமங்களில் ஒரு நாமம் அவர் புலித்தோல் அணிந்தவர் அப்படின்றது. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து அதை இப்போ எப்படி சொல்கிறது? சஹஸ்ரநாமம்னாக்கா வியாக்கிர சர்மாம் பராவிருத்தாய நம, அப்படி தான் புலித்தோலை அணிஞ்சிருக்கவர் அப்படின்னு சுவாமியை அந்த சஹஸ்ரநாமம் அழிக்கிறோம். அடுத்த வார்த்தை நீற்றோன் காண்க நினைதொரு மாற்றேன் காண்க வந்தோ கெடுவேன் அப்படிங்கிறார். அப்போ நீற்றோன் காண்க யார்? நீரை பூசினவனை பார்த்துக்கோ. அவனை நினைஞ்சு இன்புற நாம அவனை மறந்திருக்க நம்மளால் முடியாது. அப்படி ஒருவேளை அவனை மறந்தா ஐயோ நான் கெட்டு ஒழிஞ்சிடுவேன், அப்படி அவனை மறக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் நான் கெட்டுற மாட்டேனான்னு கேட்குற மாணிக்க வாசகர் இந்த வார்த்தையில். அப்போ என்ன சுவாமிக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? பஸ்மோ தூளித்த விக்கிரக அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ தீயில் வெந்து போன பிறகு எரிச்சாலும் எது வேகாது? சாம்பலான திருநீர். அது வேக வைக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லை. அப்போ உலகத்தில் பிரளயத்தால் அழிஞ்சு போன போதிலும் அழியாது இருக்கிறவன் சிவன் தான். அதனால தான் அவன் நீரை அணிஞ்சிருக்கிறது அவனுடைய நல்ல சின்னமாக இருக்குது. இதைத்தான் இந்த வாக்கியம் நமக்கு சொல்கிறது. அப்போது நீற்றோன் காண்க நினைதொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் அப்படின்னு முடிக்கிறார் மாணிக்க வாசகர். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.